என்ன நீங்களும் வந்தாச்சா? ஆமா நீ நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தோம், அதான் வந்துட்டோம். என்ன எங்களை திடீர்னு கட்டில போட்டு உட்காந்துருக்கிய? பாடு பேசுறதுக்கோ? அது ஒண்ணு இல்ல பெரிய பொண்ணு, இந்த கட்டில உடைஞ்சு போச்சு பாத்துக்க, அந்தாலதான் வெளியே தூக்கி போட்டுருந்தேன். சரி நமக்கு பாடு பேசுறதுக்கு ஆயிடும் பாத்தியா? அப்ப உடஞ்ச கட்டிலையா உட்காந்துருக்கோம்? அதை பார்த்தா கெட்டி தந்துச்சாவல, அதே செத்தியம் படுத்து விட்டத்தை பார்த்து கிடக்கிறதுக்கு கெட்டி வெளியே போட்டிருந்தாவ, அதான் இங்க நான் வந்து உட்காந்துருக்கேன். இன்னொன்னு இப்பதான் எல்லாரும் சாப்பிட்டோம், செத்தியம் வெளி காத்து வாங்கிக்கிட்டா தானே உடம்பும் குறையும், அதனாலதான் கட்டிலும் இருக்கு. செத்தியம் வெளி காத்து வாங்கின மாதிரி ஆச்சேன்ட்டு உட்காந்தேன். அதான் என்னைய கண்டதும் பத்மா வந்துட்டா, நானும் அவளும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிய. வெளிக்காத்து வாங்கினா உடம்பு குறையும் நீ சொன்ன, நடக்கிறத பேசுக்கா. எப்போ வெளிக்காத்து வாங்கணும் தெரியுமாக்கா? காலங்காத்தாலே வெளிக்காத்து வாங்கணும். அதான் குழம்பு போடுறதுக்கு வெளியே வருவானே. அவ்வளவுதானா? குழம்பு போடுறதும் நீயும் 3-4 மணி நேரம் நின்று குழம்பு போடுவேன், அதுல நீ வெளிக்காத்து வாங்கி உடம்பு ஸ்லிம் ஆயிர போற. போக்கா நீ வேற. இப்ப வந்து உட்காந்துருக்கிய, காத்துல ஏதாவது அசைதான் பாரு. துளி கூட காத்து கிடையாது, சும்மா பாடு பேச வந்துட்டு என்ன இல்லாம காது சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நடக்கணும்க்கா, அப்பதான் உடம்பு குறையும். வீட்டுல பிள்ளைல எந்த ஒரு வேலையும் பார்க்காம சாப்பிட மட்டும் தான் செய்துவேன், அதுகளுக்கு உடம்பு வைக்க மாட்டேங்குது, குச்சி குச்சா இருக்காளுவேன். நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓய்வு இல்லாம வேலை பார்த்திருக்கேன், எனக்குன்னா உடம்பு வத்த மாட்டேங்கி. என்னத்த சொல்ல, அதுல ஒரு வயசுக்கா உடம்பு குறையறதுக்கு. அப்ப இனிமே உடம்பு குறையுதுன்னு சொல்லியோ? அது குறைஞ்சா என்ன குறையாட்டி என்னக்கா, அதான் வயசாகி போச்சே. இன்னும் திவ்யாவுக்கு கல்யாணம் பண்ண போறியே, அடுத்த என்ன சின்ன குட்டி இருக்கா, பெரிய மனுஷியாக போறா. ஆமா பத்மா, அதுவும் சரிதான். இனிமே உடம்பு குறைச்சு என்ன பண்ண? என்ன ரெண்டு பேரும் என்ன வந்திருக்கிய? சும்மா தான் சண்டை வந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சா, அதான் வந்தோம். சண்டை வந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சா? ஆமா, அப்படி சொல்லிதான் நீ கூட்டு வந்தா. அவ போற இடத்துக்குள்ள நீயும் போய்கிட்டு மூஞ்சி அப்படி வச்சுட்டு வேற சொல்றேனே. சுகர் பேஷண்ட் தானே நீங்க ரெண்டு பேரும், மாத்திரை சாப்பிட்டோமா தூங்கணுமான்னு இல்லாம இந்த நேரத்துல இங்க பேர் ஆட்டு மாதிரி அழைத்தியே. நான் சுகர் பேஷண்ட் யார் சொன்னா? அதானே, நீ அழைற அழைச்சலுக்கு உனக்கு இங்க சுகர் இருக்க போது. என்னதான் தெரிஞ்சு வச்சிருக்கல பரவாயில்ல, எனக்கு இருக்குமா? நான் சுகர் பேஷண்ட் தான், என்னையும் எடுத்துட்டு அழைதா. வரமாட்டேன்னே, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லுதேன், வாணி எடுத்துட்டு வந்தா. இன்னும் இங்க சண்டை நடக்குது வா அப்படின்னு கூட்டு வந்துட்டா பாத்துக்க. சண்டை பார்க்கணும் அவன் மட்டும் வர வேண்டியதானே, அவளுக்கு துணைக்கு நான் வேணுமா, அதனால நீ கூட்டிட்டு வந்துட்டா. ஒத்தையில அடி வாங்குறதுக்கு பயமா இருந்திருக்கும், அதனால நீ கூட்டிட்டு வந்திருப்பாளா இருக்கும். இந்த நேரத்துல போய் வந்திருக்கீல ரெண்டு பேரும். ஏன் இந்த நேரம் எங்களுக்கு என்ன பயம்? அப்ப உனக்கு பயம் இல்லையா? பயமே என்ன கண்டா பயப்படும். கேள்விக்கு சிரிப்பு பத்தியா? ஆமா பெரிய பொண்ணு, அவளுக்கு என்ன, அவ எப்பவும் தெனாவட்ட தானே அலைதா. அந்த தெனாவட்டுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுவோம். கெட்டிருவோம். என்ன இந்த பக்கம் இந்த நேரத்துல வந்திருக்கியே? ஒரு நாள் ராத்திரிக்கு வர மாட்டியே, இன்னைக்கு வந்திருக்கியே? சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்குது, நீ கூட்டு வர பாத்துக்க. இங்க என்னன்னா உங்க மருமக மாதிரிலாம் சேர்ந்து பாடு பேசிட்டு இருக்காவ, இங்க என்ன கூட்டிட்டு வந்துட்டா. அப்ப நாங்க பாடு பேசுறதா உங்களுக்கு அடுத்த தெரு வரைக்கும் கேட்டுச்சாங்க? ஆமா பத்து, சண்டை மாதிரி இருக்குன்னு கூட்டிட்டு வந்தேன்னா என் கத்துக்கு அப்படிதான் கேட்டுச்சு. சண்டை போட்டு நொறுங்கின மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என் மருமக மாதிரிலாம் சண்டை போடுவாரு, அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படலாம்னு ரெண்டு பேரும் வந்திருக்கியே. என்னெல்லாம் இருக்காத, நான் சும்மா தான் வந்தேன். இவளுக்கு தான் அந்த எண்ணம் பட்டது காணாதுல என் மருமக மாட்ட, அதான் இன்னும் படணும்னு வந்துக்கா. நீ எப்படி பேச பாரு, சண்டை சத்தம் கேட்டுச்சுன்னு தானே வந்தேன். எப்படி நாங்க நோருங்குவோம், அதை நீ பார்த்து விளக்குத்திக்கலான்னு வந்தியோ? தப்பா சொல்லிட்டு பெரிய பொண்ணு. என்ன தப்பா சொல்லிட்டேன்? நான் விளக்குத்திக்கமா வரேன், சண்டை பக்கத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஓஹோ, அப்ப ரசிக்க வந்தேன்னு சொல்றேன், அப்படித்தானே? ஆமா ஆமா. பாத்தியாலத்த, இப்படி அப்பட்டவகிட்ட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்க. நான் இன்னைக்கு அவ கூட கை கொடுத்துட்டாங்க. பெருமாவ சத்தம் கேட்டு நீங்க எல்லாரும் வெளியே வந்திருக்கீல, இதுல வச்சு தெரியலையா உங்க எல்லாருக்கும் எவ்வளவு லிங்கு 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 இருக்குன்னு? லிங்கு லிங்கு லிங்கா, அது என்னது? நமக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு பீ பொண்ணு சொல்லுதா? என்னது பீ பொண்ணா? ஆமா, உன் பேர் பெருசா இருக்கேன்னு அதான் சொல்ல முடியலன்னு சுருக்கமா பீ பொண்ணுன்னே. ஏன் கிழவி அசிங்கமா இருக்கு கிழவி அப்படி கேட்கும்போது? அப்படி உங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கணும், ஏன் இப்படி பேரை எனக்கு வச்சியேன்னு. அவிய நல்ல பேரை தான் வச்சிருக்காவ, நீல சுருக்கி கூப்பிடுறங்கிற பேர்ல இப்படி அசிங்கமா கூப்பிடுற. என் பேரு பெருசா இருக்குன்னு சொல்லியே, என் புருஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்க? அதேதான். அதேதான் பீதர் என்ன பேர் வச்சிருக்க? என்னதான் உன் அத்தனை சரியா சொல்லிட்டே. கிழவி நீ கஷ்டப்பட்டு எங்க பேரை பீ பொண்ணு பீதரன்னு கூப்பிடணும், இனி சுருக்கமா பீப்பின்னு கூப்பிடு, அவியல பீடின்னு கூப்பிடு. இந்த சுருக்கம் எனக்கு தெரியாதுல, இனிமே நீ சொன்ன மாதிரியே கூப்பிடுறேன். எப்படி? பீ பீ அப்படின்னு ஒன்னையும் பீடி அப்படின்னு உன் புருஷனையும் கூப்பிடுறேன். ஆனா இப்பதான் உங்க ரெண்டு பேருக்கும் பேர் ரொம்ப பொருத்தமா இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி பொருத்தமா இல்ல? பிறகு இல்லல, அதான் நான் சொன்னேனே, உங்க அப்பா தான் தப்பா பேர் வச்சிட்டாவே. இப்பதான் பீ பீ, இது நல்லா இருக்கு. உன் புருஷனுக்கு ஏத்த பேரு பீடி, அவன பாக்கையும் பீடி மாதிரி தான் இருக்கான். நானும் சண்டை செய்யாம அமைதியா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ அடிக்க வச்சிராத, மரியாதை கிளம்பி போயிரு. ஏ போ பீ பீ. உனக்கு எவ்வளவு தென்னா விட்டு எங்க தெருவுக்குள்ளே வந்துட்டு எங்களே கலாய்க்கிற? எனக்கு என்ன பீ பீ, நான் எந்த தெருவுக்குனாலும் போவேன், எப்போனாலும் போவேன், எனக்கு எல்லா தெருவும் ஒண்ணுதான். சரி நீ வரும்போது எந்த பாதை வழியா வந்த? எப்போ வர பாதை தான்? லட்சுமி பட்டி விட்டு வழியா தானே வந்த?
ஆமா, வேற என்ன வழி இருக்கு? அந்த வழியா தான வந்தாவணும். இன்னைக்கு அமாவாசை, அதனால என்ன? லட்சுமி பாட்டிக்கு ஒரு மாவு உண்டு தெரியும் தானே? அதான் செத்து போயிட்டல. எப்படி செத்தான்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியுமே. தீ பிடிச்சிட்டு தானே செத்து போயிட்டா. தீ பிடிச்சிட்டு சாகும்போது கூட நான் இருந்தேனே, எல்லாம் பார்த்திருக்கேன். அம்மா அம்மா, அதான் போய் காப்பாத்திட்டியா அவளை? என்னமோ இன்னைக்கு நேத்து நடந்த விஷயம் மாதிரி பேசுற. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் அவ என்னமோ இங்கதான் இருக்கா. என்ன சொல்லுது? சிந்தாமணி அமாவாசை அப்போ ரொம்ப உக்கிரமா இருப்பான்னு கேள்விப்பட்டேன். என்ன சொல்லுது? ஆமா எஸ்கி கிழவி, என் புருஷன் இப்போ நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வருவார்ல, அமாவாசை அப்போலாம் அவர் வழிபறி போலாம் பாத்துக்க. இவர் சல்லுன்னு வண்டி எடுத்துட்டு வந்துருவாராம். பெரு ஒரு அமாவாசை அப்போ என் புருஷனை ஏற்றிட்டு போக சொல்லியிருக்கா. அது ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாவலாம். அந்தாலும் அவர் பெருத்தால ஏறி வந்திருக்காரு. என்ன சொல்லுது? ஆமா எஸ்கி கிழவி, பெரு ஒரு நாள்ல அவர் தோல்பட்டியில ஏறி உட்காந்துட்டு வரா பாத்துக்க. உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் வீட்டுக்குள்ள இருந்துச்சு கதவை திறக்கேன், என் புருஷன் தோல்பட்டியில ஏறி உட்காந்துட்டு என்னை பார்த்து சிரிக்கா. அவனுக்கு எப்படி தெரியாம போச்சு? அவளுக்கு தெரியல பாத்துக்க. எனக்கு தான் தெரிஞ்சது. நான் உள்ளலாம் நின்னேன், வீட்டுக்குள்ள அப்படியே வரவும் ஒரே தோல்பட்டெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னாவே. ஆனா நான் பார்த்தேன், என்னை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருந்தா. நானும் அவ உள்ள வருவா, விளக்குமாரும் செருப்பையும் வச்சு அடி அடின்னு அடிச்சு விடலாம்னு நினைச்சேன். ஆனா அவதான் உள்ளே வரலையே. சாமி படம்லாம் போட்டிருக்கோம்ல, அதுக்கு பயந்துட்டு தான் வராம இருந்துட்டா. வீட்டு வாசல்ல நின்னது உனக்கு தெரியும், ரோட்ல மறைச்சது உனக்கு எப்படி தெரியும்? நான் வார நேரத்துல ஜன்னல் வழியா எட்டி பாப்போம்ல, அப்பதான் பார்த்தேன் வழி வலிக்கா. ஒரு நாள் பின்னாடி உட்காந்துட்டு வந்துட்டா. அப்ப இன்னைக்கு அமாவாசைனா அதான் அவ கண்டிப்பா தான் இருப்பா. அது அம்மையை காவல் கத்துட்டு தான் இருப்பா அவ. அந்த வழியா தான் 2 பேரும் வந்தியன்னு சொன்னேன். ஆமா, எப்படி போறது? வந்த வழியா தான் போய் ஆகணும். ஆனா ரொம்ப உக்கிரமா இருப்பா. இன்னைக்கு அமாவாசை பத்தியா பிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்குதான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். எடுத்து பத்தி விட்டியா? நான் அப்படிலாம் நினைக்கல பிச்சு. சண்டை சத்தம் கேட்க வைக்கணும் நானே வந்தேன். இப்போ எப்படி போறது தெரியல பிச்சு. சுத்தி போணும். எங்க அந்த சுடுகாட சுத்தியா? ஆமா ஆமா, அப்படிதான் போய் ஆகணும், வேற வழி இல்லல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. உள்ளூர்காரனுக்கு பியாய்க்கு பயம், வெளியூர்காரனுக்கு தண்ணிக்கு பயம். நீ இந்த ஊர்காரி தானே, உனக்கு எப்படி தெரியாம இருந்துச்சு? எனக்கு தெரியாம போச்சு பத்து. நான் இப்பதானே வச்சோட அமாவாசை அப்பதான் உக்கிரமா இருப்பானு. சின்னமணி தீ பிடிச்சி செத்து போயிட்டுன்னு எனக்கு தெரியும். என்ன நான் கடைசியா பார்த்தேன், அவளும் நீ பார்த்தால. அப்ப இன்னைக்கு நீதான் அவளுக்கு படையலு. என்ன சொல்ற? வேற வழி இல்லையா? அதானே ஏற்கனவே சொல்லிட்டேனே, அப்படியே சுடுகாட சுத்தி போங்க. எப்படி ஒரு பேய்க்கு பயந்து 1000 பேய்கிட்ட மாட்டணுமோ? பிச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? காலையில வரைக்கும் இந்த ரிச்சார்ட்ல உட்கார்ந்து போவோம். வேற என்ன செய்ய? நீ பண்ண பாட்டுக்கு இப்படிதான் இருக்கணும். இந்த தெருப்புறம் லாந்துறாளாம்ல, எனக்கு சின்ன மணிக்கு பழக்கம் உண்டுல, இந்த தெருப்புறம் முன்னாடி லாந்து வா. நான் பாத்துக்கேன். ராஜா கடையில போய் நான் வெத்தலை வாங்கிட்டு வருவோம்ல, இங்கதான் போய்கிட்டு இருப்பா ஒவ்வொரு நேரம். கூப்பிடுவா, நான் கண்டுக்காத மாதிரி போயிடும். எனக்கு தெரியும் அவதான்னு. உன்னைய போய் சும்மா விட்டா அவ அம்மாசை அப்பன் தானே உக்கிரமா இருப்பா. நான் அம்மாசை அப்பன் இப்படி லாங்கல மாட்டேன்னு நீங்க ஏதோ தெரிய மாட்டாம இங்க வந்திருக்கிய. எனக்கு தெரியாத குரு. உள்ளூர்காரி வந்துட்டு உனக்கு பியாய் எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லுதியே, உன்னை என்ன சொல்றது? எனக்கு தெரியாது ராணி. சரி, வீட்டை பார்த்து போங்க, நாங்க கிளம்புதோம். அத்த நேரமாயிட்டு உள்ள போங்க, மாத்திரை சாப்பிட்டுருக்கீல, போய் படுங்க போங்க. சரி ராணி. நீங்களும் உள்ள போங்கத்தே. சரி பெரிய பொண்ணு. அத்த நீங்களும் தான். என்ன இப்போ போறேன். எங்க அத்து குத்துல விட்டுட்டு போறீங்களே, நாங்களா உன்னை வந்து கூட்டு வந்தோம். ஏ செல்லா, கொஞ்சம் இறந்தா செல்லா. செத்தி நாங்க வீட்டுல படுத்துக்கிட்டோம், காலையில எந்திரிச்சு போயிருவோம். 2 பேரும் இன்னைக்கு வயசானவிய தானே, என்ன பயம் உங்களுக்கு? போங்க போங்க. இங்க போ சொல்லுதே. சின்ன மணி கூட தான். யாரோ அவ கூடயா? ஆமா எஸ்கி கிழவி, கிளம்புங்க. நேரமாவது நாங்களா வீட்டுக்கு போனோம். அது வேற எங்க மேல வந்து கத்திக்கிட்டானா? எங்களால முடியாதுப்பா. இந்த கட்டில் இங்க தானே கிடக்கும், நாங்க இங்கே படுத்துக்கிட்டோம். இந்த தெருவுல தான் லாந்தோன்னு சொல்லியாச்சு. இதுல படுக்கார செய்ய போறீங்களா? சரி படுத்துக்கங்க. 2 பேரும் அமுக்கி போட்டு கொண்டு போட்டு போட்டாவா, பிரச்சனை இருக்காது எங்களுக்கு இனிமே. என்ன பத்தி நீ இப்படி பேசுற? நீ சொன்னதுக்கு சொல்றேன். பிச்சி என்ன உன்னை நினைச்சாலே எனக்கு கோவம் வருது. இப்படி கூட்டிட்டு வந்தீங்க, நான் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பேன். என்ன கூட்டிட்டு வந்து நான் தெருல விட்டுட்டல. நான் இப்படி பிச்சி நினைச்சேன். சும்மா லாந்திட்டு போலாம்னு வந்தேன். என் பேர வேற வீட்டுல கரெக்ட் பண்ணிட்டு இருந்தான். அவன் சத்தம் கேட்க முடியாத நான் இங்க வந்தேன். சண்டன் சொன்னதானே நீயும் வருவே, அப்படி நினைச்சுதான் நான் உன்னை கூப்பிட்டேன். இங்க என்னன்னா சிந்தாமணி வேற உக்கிரமா இருப்பாளாம். இன்னைக்கு அவளு சொன்ன மாதிரி அமாவாசை தான். எனக்கு பீதி ஆகுது. எப்படி நம்ம போவோம் இங்க இருந்து? யாராவது எங்களுக்கு வீட்டுல இறந்திருந்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் முடியாது முடியாது. சரி வாங்க முடியா, நம்ம போய் படுப்போம். நேரம் ஆயிட்டு தானே, அவ லாந்து வான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சிந்தாமணி வந்துருவா, சீக்கிரம் வாங்க வீட்டுல போய் படுப்போம். அப்ப நாங்க உங்க வீட்டுக்கு போங்க. வெல்ல, உங்க வீடு பெருசா தானே இருக்கும். எங்க 2 பேருக்கும் படுக்கிறதுக்கு இன்னைக்கு செத்து இறந்த வெல்ல. வீடு பெருசா தான் இருக்கு, என் மனசு சின்னதா தான் இருக்கு, அதனால தர முடியாது. குரு, நீயாவது எங்களுக்கு உதவி செய்யி. அவ சொன்னதுதான் நானும் சொல்ல போறேன். மனசாட்சி இல்லையா உங்களுக்குலாம்? அதெல்லாம் காட்சி வச்சுட்டாண்டாதி. பிச்சி, அப்ப இன்னைக்கு நம்ம சோழி பிடிச்சதா?
அப்படி முடிவெடுத்துட்டு கிளம்பியாளா? நேரமாக்கிட்டு இருக்கா. ஏ நாங்க செருப்பு போட்டுப்போம் பிபி. போங்க போங்க, அந்த நம்பிக்கையோட போங்க. ஒரு பேயும் அண்டாது. சிந்தாமணி ஏத்தப்பல வந்தானா வணக்கம் சொல்லிட்டு போங்க. சரி பிபி, எல்லாருக்கும் ஒரு கும்பிடு. நாங்க போறோம். என்னதான் சொல்லிட்டியே? சாவு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கானே. ஏ சும்மா இரு பிபி. நீ கும்பிடுற சைஸ்ல தான் எங்களுக்கு தெரியுதே. எல்லாரும் ஒரு தடவை என்ன கடைசியில பாத்துக்கங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி நினைச்சிட்டு தானே கும்பிடுதே. கைய கீழ இறக்கி தோல, நீ வேற கேவலப்படுத்துவ. தானா வருது, நான் ஒண்ணும் செய்யல. அப்ப இன்னைக்கு கன்ஃபார்ம் தான். என்ன கன்ஃபார்ம் தான்? அத்தமாரி எல்லாரும் இன்னைக்கு கடைசி உங்க தோஸ்து மாற பாத்துக்கங்க. என்ன நாளைக்கு இருக்க மாட்டாவ. என்ன இப்படி எல்லாம் பேசுற? நானா கும்பிட்டேன், நீ தான் கும்பிட்ட. நீயே செஞ்சுக்கிட்டு என்ன சொல்லுது? எல்லாரும் பாத்துக்கிட்டியலா? பாத்தாஜி பாத்தாஜி. அண்ணாதான் எல்லாரும் பார்த்தாச்சாம்ல, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. இனிமே நமக்கு பிரச்சனை இல்ல. இந்த ஊருக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. இன்னும் நீங்க செத்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரன் கேட்டாம்னாலும் நம்ம ஈஸியா சொல்லிடலாம், சின்னமணி தான் இவளை கொண்டுட்டானு. ஆமாக்கா, போலீஸ்காரனுக்கு தெரியும்ல அம்மாவாசை எப்பெல்லாம் இந்த ஊர்ல சிந்தாமணியால ஒரு பணம் உள்ள அவனுக்கு தெரியும். ஆனா அவனுக்கு இது தெரியாம போச்சு, இன்னைக்கு 2 பணம் உள்ள போகுதுன்னு. சனி பணம் தனியா போகுதுன்னு சொல்லுவாங்கல்லக்கா, அதுவும் 2 பேரும் ஒண்ணா தானே வரவ. 2 பேரும் ஒண்ணா போறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. எதுக்கு இல்ல நான் பிச்சை சொல்லுவா, ஜாலியா இருக்கானா. இப்பவே 2 பேரும் ஜாலியா இருங்க. 2 பேரும் இப்பவே 2 பேரும் மேல போய் ஜாலியா விளையாடுங்க. என்ன குருமா அப்படி பேச? அது தெரியாம சொல்லிட்டேன், உங்க கூட இருக்கதா நீ ஜாலியா இருக்கும். உயிர் மேல அவ்வளவு பயம் இருக்காதாமு? எல்லாரும் கிளம்புங்க, 9 மணி ஆயிட்டு. சின்னமணி தூரமா வந்துட்டு இருக்கு, என் கண்ணுக்கு தெரியுது. ஐயோ ஆமா, எல்லாரும் உள்ள ஓடுங்க. பிச்சு, அது நம்மள பார்த்து தான் வருது பிச்சு. ஏ ராணி, ஏ பிள்ளை பொண்ணு, யாராவது காப்பாத்துங்க. யாராவது எங்களை காப்பாத்துங்க. எங்க வீட்டுல கூட்டிட்டு போங்க. எம்மா எனக்கு பயமா இருக்கு. எங்களை ஒண்ணு செஞ்சிராத. தோஸ்தனே எடுக்கடி இருக்கியே, காப்பாத்துங்களாடி. ஐயோ பிச்சு, ஒருத்தரையும் காணுமே. எல்லாரும் ஓடி போயிட்டாலும் போலயே. என்னது ஓடி போயிட்டாங்களா? ஐயோ ஐயோ. என்ன பிச்சு பண்ண போறோம்? சிந்தாமணி வர பக்கத்துல வந்துகிட்டு இருக்காளே. என்ன எதுக்கு தலை போடிக்கிட்டு போகுது? அங்க பாரு பிச்சு. எங்க? பின்னாடி. யாரு? நான் சிந்தாமணி. மறந்துட்டியலா? நான் யாருங்கிறதே மறந்துட்டியலா? நீ எதுக்கு வந்திருக்க? இன்னைக்கு ஏன் நாளு, ஏன் நேரம். நீங்க ஏன் இங்க வந்திய? நான் மட்டும்தான் இங்க வருவேன், யாரும் இங்க வரக்கூடாது. என் கூட ஆள் இல்ல. வாயசக்கி வா பிச்சம்மா. தனியாவே இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். இன்னைக்கு நீங்க 2 பேரும் வந்திருக்கிய. அடுத்த அமாவாசையில இருந்து நம்ம 3 பேரா வருவோம். 3 பேருமா? கணக்கு தெரியாத உனக்கு? போன அமாவாசைக்கு ரக்கைய கூட்டிட்டு போயிட்டேன். அதுக்கு அமாவாசைக்கு முனியாண்டிய கூட்டிட்டு போயிட்டேன். இந்த அமாவாசைக்கு 2 பேரை கிடைச்சிருக்கீங்க. எனக்கு சக்க போடுதான். நாங்க வரமாட்டோம். நீ சொன்ன உடனே விட்டுட்டு போறதுக்கு நான் என்ன உன் புருஷனா? நான் சிந்தாமணி. நாங்க வரமாட்டோம். ஏ பிச்சு, நீ எப்படி இவ்வளவு தைரியமா அவ பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க? அட பேதில போவாய், உன் பேச்ச கேட்டு நான் வந்தோம்ல, எனக்கு இது தேவைதானே? தேவைதான், எனக்கும் நீங்க 2 பேரும் தேவைதான். நாங்க வரமாட்டோம், பயமா இருக்கு, போ. நீ சொன்ன உடனே போறதுக்கு நான் ஒண்ணு நீ வச்ச ஆள் இல்ல. நான் யாருன்னு தெரியுமில? சிந்தாமணி. சிந்தாமணி சிந்தாமணி கூப்பிட்டா யாரா இருந்தாலும் பேசாம வந்துடணும். மீறி பேசுனா இங்கனையே உங்க 2 பேரோட குறவழியும் கடிச்சு உங்க ரத்தத்தை உறிஞ்சிருவேன். வாங்க. நாங்க வரமாட்டோம், வரமாட்டோம், போ. கைய பிடிச்சு கூட்டிட்டு போன்னு சொல்றியே, இப்பவே கிட்ட வரேன். கிட்ட வராத, எங்க உயிர் போயிரும் போலயே. உயிர் எடுக்கிறதுக்கு தானே நானும் வந்திருக்கேன். உயிர் மேல உனக்கு அவ்வளவு ஆசை? பெருமை இருக்காதா? நான் வாழணும், எனக்கு இன்னும் வயசாகல. அப்படி என்ன வயசு உனக்கு ஆகுது? எனக்கு 20 வயசு தான் ஆகுது, நான் இன்னும் வாழணும். நான் பேயி எனக்கு கணக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு பொய் சொல்ற. நீ 70 வயசு கிழவின்னு எனக்கு தெரியும்.
ஆனா இந்த சிந்தாமணிக்கு எத்தனை வயசாச்சுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு இன்னும் 25 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள நான் தீக்குளிச்சு இறந்து போயிட்டேனே. நான் தீக்குளிக்கும் போது என்னைய நீ பாத்துக்கிட்டு இருந்ததானே? என்னால என்ன செய்ய முடியும்? நீ வந்து என்னைய காப்பாத்துவனே நான் சொல்லல. நான் தீக்குளிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நீ சிரிச்சுக்கிட்டே என்னைய பார்த்த. அதனால நான் உன்னை சும்மா விட போறதா இல்ல. ஒழுங்கா நான் கூப்பிடும் போதே வந்துருங்க. பிறகு என் நகம் கீறி செத்து போயிருவி. எங்கே செத்து போயிருவோமே. அது என் கையாலதான் நீங்க சாவணும்னு இருக்கு. வாங்க 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 வாங்க. வேண்டாம் வேண்டாம், கிட்ட வராத. நான் செத்து